கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ள தான். ரெண்டு திருடனுங்க பேசினுக்கிறாங்க, ஒரு நீதிமான் உட்காந்துங்கிறாரு கம்முன்னு. இப்போ ரெண்டு பேருக்கிட்டையும் ரெண்டு ஆவி பேசுதுங்க. ஒருத்தவங்க கிட்ட பரிசுத்த ஆவியானவர் கன்வின்ஸ் பண்றாரு, ஒருத்தவங்க கிட்ட அசுத்த ஆவி கன்வின்ஸ் பண்ணுது. நீதிமான் கம்முனுங்கிறார். யோவான் 3:16 உங்க எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். அந்த வசனத்தை தமிழ் அப்படி நீங்க எல்லாம் சொல்லுங்களா பார்க்காமலேயே. தேவன் ஆரம்பிங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் கெட்டு போகாம இருக்கணும், அவன் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இயேசுவை கொடுத்தாரு. இவன் சொல்றான், நான் கெட்டு மட்டும் நான் போகல, நான் கேட்டுக்கும் போயிடுறேன், எனக்கு இயேசு வேணான்னு சொல்லி மறுதளிச்சிட்டான். இப்போ அவன் நரகத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சுன்னு உட்காந்துக்கிறான். காரணம், அவன் செஞ்ச பாவம் கிடையாது. ஏன்னா பாவத்துக்கான தண்டனையை இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. அவனுடைய அக்கிரமம் காரணம் கிடையாது, காரணம் அக்கிரமத்தின் நுகத்தடி அவரு அவுத்து போட்டுட்டாரு. அவன் இயேசுவை விசுவாசிக்காம இருக்கிறான், அவனுக்குள்ள அவிவிசுவாசம் வந்து இருக்கிறது. இப்ப பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாருன்னா, அந்த மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷங்குள்ள போயிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவினால உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து அவனுடைய வாழ்க்கையில அனுதினமும் உணர்த்தி கொண்டு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிற. அப்பா, நீ பாவத்துக்கு மறிக்க தேவையில்ல, நீ நீதிக்கு பிழைச்சி இருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையா மாறணும், நீ பரலோகத்துக்கு போகணும். இதோட உன்னுடைய வாழ்க்கை முடியல, உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமே நீ மரித்த அடுத்த நொடியில இருந்து ஆரம்பிக்கிறது. நீ ரட்சிக்கப்படு, நீ தேவனை நம்பு என்று சொல்லி அந்த மனுஷனை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். என்ன பண்றாருங்க? கன்வின்ஸ் பண்றார், கண்டித்து உணர்த்துகிறார், அவருடைய தவறுகளை சொல்றாரு, அவருடைய குற்றங்கள் எடுத்து சொல்றாரு, அவருடைய குறைகள் எடுத்து சொல்றாரு. அவன் தன்னுடைய காதுகள் என்ன பண்ணிடுறாங்க, மூடிக்கொள்றான். பாருங்க, கடைசி நிமிஷத்துல ஒரு மனுஷனுக்கு பம்பர் லாட்டரி மாதிரி அடிச்சது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது ரெண்டு கல்வன்கள் இருக்கிறானுங்க. ஒரு கல்வன் 3:16 யோசனை பண்ணிட்டான், நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும், இவரு தாயா ரட்சகர் ஏற்றுக்கொண்டான். அவன் செஞ்ச பாவம், அக்கிரமம், மீறுதல், கீழ்ப்படியாம எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கிருபையா மன்னிச்சிட்டாரு. இன்னொருத்தவன் அவிவிசுவாசத்துல இருக்கிறான், இயேசுவை நிராகரிக்கிறான். நீயே கட்டப்பட்டு இருக்கிற, உன்னால என்னை எப்படி விடுதலையாக்க முடியும் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இப்போ வேற ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, அவரை நீ வை, நீ அவரை திட்டு, அவரை தூஷணம் பண்ணு, நீ அவரை என்ன பண்ணிடு, ஏதாவது பண்ணிடு. காரணம், அவரே ஆணி அடிச்சு தொங்கி நிற்கிறாரு, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொருத்தன் பார்க்குறான், இல்லை அவர் இங்கே மறிச்சாலும் ஜீவனுள்ளவராக தம்முடைய ராஜ்யத்தில் அவர் வெளிப்பட போறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. அந்த ராஜ்யத்தில் வரும்போது என்னை அவர் நினைவு கூறுவார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான், இயேசுவை அறிக்கை செய்கிறான், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறான். கரங்களை தட்டி சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களுக்கு என்று ஆக்கினை தீர்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கோ நித்திய ஜீவன் அல்லேலூயா காத்து கொண்டு இருக்குது. பாருங்க, அப்ப அந்த மனுஷன் சாகுற வரைக்கும் அவனை பரிசுத்த ஆவியானவர் கன்வின்ஸ் பண்ணார். பாருங்க, நல்ல கல்வனை இயேசு எதை கன்வின்ஸ் பண்ணாரா? ஒண்ணுமே பண்ணல. இயேசு பாட்டுன்னு கம்முன்னு தான் இருக்கிறாரு. கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ள தான். ரெண்டு திருடனுங்க பேசினுக்கிறாங்க, ஒரு நீதிமான் உட்காந்துங்கிறாரு கம்முன்னு. இப்போ ரெண்டு பேருக்கிட்டையும் ரெண்டு ஆவி பேசுதுங்க. ஒருத்தவங்க கிட்ட பரிசுத்த ஆவியானவர் கன்வின்ஸ் பண்றாரு, ஒருத்தவங்க கிட்ட அசுத்த ஆவி கன்வின்ஸ் பண்ணுது. நீதிமான் கம்முனுங்கிறார். இப்போ நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டு பதறான், அவர் கம்முனுங்கிறாரு. எவனாவது ஒருத்தவன் வரட்டும்னு காத்துனுங்கிறாரு. இவன் சொல்லிட்டான். இப்போ ஆவியானவர் சொல்றாரு, உன் பக்கத்தில் இருக்கிறாரு, அவரு தான் உன்னுடைய பாவத்துக்காக மறிச்சார். நீ தொங்கி நிற்கிறிய, இது கூட அவர் தொங்குனதுனால தான் நீ இப்போ அவர் பக்கத்தில் தொங்கி கொண்டு இருக்கிற. நீ இன்னைக்கு மறிச்சினா நாளைக்கு உனக்கு பரலோகத்துக்குள்ள போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறவரு அவரு தான். நீ பிறந்ததுல இருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் நீ செஞ்ச எல்லா பாவத்துக்கும்
ஆமென். பரிகாரத்தை செலுத்தினது அவர்தான். நீ அவரை நம்பு, அவர் விசுவாசி, அவரை ஏத்துக்கொள், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசி என்று சொல்லி ஆவியானவர் கன்வின்ஸ் பண்றார். அந்த மனுஷன் சொல்லிட்டேன், ஆண்டவரே என்ன சொன்னா, ஆண்டவரே தேவனே நீர் வரும்போது என்ன நினைவுக்கிறோம். இப்போ ஆண்டவர் பேசுறாரு, என்ன சொல்றாரு, இன்றே முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த இன்றேன்ற வார்த்தையை கேட்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை அந்த இன்னொரு மனுஷனும் பெற்றுக்கொண்டிருந்தான். ஆனா அவன் தன்னுடைய செவிய வேற ஒரு ஆவி கன்வின்ஸ் பண்ண ஒப்பு கொடுத்துட்டான். அப்ப சகோதரனே சகோதரி, சபையில தான் நம்ம இருக்கிறோம். தேவனுடைய அடிக்கடி சொல்லுதான், நம்ம சபையில தான் இருக்கிறோம். உங்களை யார் கன்வின்ஸ் பண்றாங்க? உங்களுடைய வாழ்க்கையை யார் கன்வின்ஸ் பண்றாங்க? உங்களுடைய குடும்பத்தை யார் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான்? கணவனை, மனைவியை, பிள்ளைகளை யார் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? அதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவருடைய பாதையில இருக்கிறதா அல்லது நாம தான் முடிவு பண்ணிக்கொள்ளணும்.